மயிலாடுதுறை அருகே இடம் இருக்கு, பட்டா இருக்கு. ஆனால் இடத்திற்கு செல்ல பாதை இல்லை. ஆதிதிராவிடர் நலத்துறையால் வழங்கப்பட்ட இலவச பட்டா இடத்திற்கு செல்ல வாய்க்காலில் பாலம் அமைத்து தர கோரிக்கை. அடிப்படை வசதிகள் இல்லாததால் வீடு கட்ட முடியாமல் தவிப்பதாக கிராம மக்கள் குறைதீர் கூட்டத்தில் புகார் அளித்தனர். கஞ்சாநகரம் கிராமத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறையால் வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டா இடத்திற்கு செல்ல வழியில்லாததால் 26 ஆண்டுகளாக வீடு கட்ட முடியாமல் தவிப்பதாகவும், பட்டா வழங்கிவிட்டு இணையத்தில் பதிவேற்றவில்லை என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். அவர்கள் அளித்த மனுவில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கஞ்சாநகரம் ஊராட்சியில் உள்ள மங்கனூர், பொன்னுகுடி கிராமங்களில் வாழும் ஆதிதிராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளர்கள் நீர்நிலை ஓரங்களில் அரசு புறம்போக்கு நிலத்தில் பட்டா இல்லாமல் நீண்ட காலமாக குடியிருந்து வந்தனர். தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையின் பேரில் கடந்த 1998ஆம் ஆண்டு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் கஞ்சாநகரம் கிராமத்தில் உள்ள புல எண் 315/1A என்ற இடத்தை தேர்வு செய்து 64 நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. பட்டா வழங்கப்பட்ட இடத்திற்கு குறுக்கே பாசன வாய்க்கால் உள்ளதால் பாசன வாய்க்காலை கடந்து செல்ல பாலம் அமைத்து தர வேண்டி மாவட்ட நிர்வாகம் மக்கள் பிரதிநிதிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. கட்டுமான பொருட்களை கொண்டு சென்று வீடு கட்ட முடியாத சூழ்நிலை உள்ள நிலையில் அந்த இடத்தை சில தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்தனர். இது தொடர்பாக ஆக்கிரமிப்பாளர்களால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனிடையே கடந்த ஆண்டு 64 நபர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் இணையத்தில் பதிவேற்றவில்லை. ஆதிதிராவிடர் மக்களுக்கு இடத்தை வழங்கி 26 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் அடிப்படை வசதிகள் செய்து தராததால் வீடு கட்டி குடியேற முடியாது என்றும், உடனடியாக வாய்க்காலில் பாலம் அமைத்து தங்களுக்கு வழங்கப்பட்ட இடத்தில் மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தந்து தங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாவை இணையத்தில் பதிவேற்றம் செய்து தர வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாசன வாய்க்கால் இன்னும் வாய்க்கால் பெரிய அளவில் இருந்ததுனால எங்களால் அங்கே போயிட்டு வீடு கட்ட முடியல, மூலப்பொருட்களை எடுத்து சென்று. அதனால் வேறு நபர்கள் அதை ஆக்கிரமித்து வச்சுருந்தாங்க. நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்தாங்க. அந்த வழக்கில் அவங்க வழக்கை தள்ளுபடி செஞ்சு எங்களை தரப்பினராக சேர்த்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் கடந்த 14/4/2025 அன்று எங்களுக்கு இணையப்பட்டா வழங்கப்பட்டது. மேற்படி இணையப்பட்டா வழங்கியும் இதுவரைக்கும் அடிப்படை வசதிகள் பாலம் அமைச்சு தரல, குடிநீர், சாலை, மின்சாரம் எதுவும் ஏற்படுத்தி தராதனால எங்களால் அங்கே ஒன்று வீடு கட்டு வாழ முடியல. எங்களால் இப்போ ஒரு 10 பேர் வீடு கட்டி இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லாத சிரமப்பட்டு வராங்க. எங்களுக்கு அரசு முன் உடனே எங்களுக்கு பாலம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு உதவியாக இருக்குங்கிறத இதன் மூலம் தெரிவித்துக்கிறோம்.